உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். முதல்ல தனுசு ராசி அன்பர்கள், உங்களோட ராசியாதிபதி யார்? குரு பகவான். குருக்கு புதன் நட்பா பகை பாதகாதிபதி. அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப நல்லதுமா. எப்படி நல்லது? ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பெரிய புத்திசாலிங்க, நல்ல திறமை இருக்கும். ராசியாதிபன் குரு இல்லையா? ராசியாதிபன் குரு இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் குடும்பத்தில் சோட போயிட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இப்போ குடும்பத்துலேயும் நான் வந்து என்னோட கெத்தை ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தொழில் சார்ந்த சில விஷயங்கள். இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 10 இல்லைங்களா? 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபர். இப்போ என்ன யோசிப்பீங்க அப்படின்னு, அப்போ முற்பகுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வக்ரகதி அடையும் போது நிறைய நல்லது. நீங்களே உங்களோட சுயம் சார்ந்து நிறைய முடிவு எடுப்பீங்க. இப்போ புதன் வந்து உங்கள் மூளைக்குள்ளே பூந்து எடுக்கிறாரா இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் சமயம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்கள் ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன். அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகா தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். புதப்பெயர்ச்சி பலாபலன் வந்து தனுசு ராசிக்கு என்ன மாதிரி நற்பலனை கொடுக்குது மேம்? தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். முதல்ல தனுசு ராசி அன்பர்கள், உங்களோட ராசியாதிபதி யார்? குரு பகவான். குருக்கு புதன் நட்பா பகை பாதகாதிபதி. அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப நல்லதுமா. எப்படி நல்லது? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவர் எனக்கு எடுக்க தான் செய்வார். அவர் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, வக்ரமாக இருக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு முற்பகுதி உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். என்ன மாதிரி ப்ளஸ் வரும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபன் இவர் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபன் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இவ்வளோ நாள்
என்னுடைய மனைவி, நீங்கள் தனுசு ராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் என்னோடய மனைவி மாறுவா, திருந்துவா, நமக்கு அப்படின்னு உரிய மரியாதையை கொடுப்பா, குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு போவா. நிறைய குறைங்க இருக்குங்க, என்னத்தை சொல்லி. மாறுவான்னு நினச்சி நான் பல முறை ஏமாந்துருக்கேன். இப்போ என்ன பண்ணேன், நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு பண்ணேன். என்ன பண்ணீங்க, அது மாறாது, இது இப்படித்தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி, நான் என்ன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னவோ, என்னோட ஹாப்பினஸ் என்னவோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம், இல்லைங்க மாறுவான்னு யோசிச்சு மண்டை காஞ்சி போச்சுங்க. டார்ச்சர் தாங்க முடியல. பொதுவாகவே தனுசுக்கு ஃபேமிலி லைஃப் காம்ப்ரமைஸ் தான், ஓகேங்களா. டார்ச்சர் தாங்க முடியல. இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு, தூக்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன், டிவோர்ஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வயசு 50ஆகுது, இப்போ தான் லேட் டிவோர்ஸ்னு ஒன்று இருக்கே, அப்படி ஒன்று இருக்கதாங்க செய்யுது. 56 வயசில் 60 வயசுலலாம் டிவோர்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏஜ் இருக்கிறவங்க 25 வருஷமாக என் புருஷனோட கொண்டு போய் அனுபவிச்சிட்டேங்க, என்னால் முடியல. வயசு இருந்துச்சு அனுபவிச்சிட்டேன், இப்போ என்னால் முடியல. அதே மாதிரி 30 வருஷமாக என் பொண்டாட்டினோட கொடுமையை அனுபவித்தேன், இப்போ என்னால் முடியலைங்க. ஏஜ் ஆக அந்த டாலரன்ஸ்ன்றது குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா லேட் டிவோர்ஸ் அப்படின்றதுல ஒன்று இருக்குது. அப்போ அந்த மாதிரி நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேங்க. அப்படி தூக்கி போடக்கூடிய காலகட்டம். இப்படியும் பண்ணுவீங்க, ஆக மொத்தம் உங்களுக்கு விமோச்சனம். உங்கள் மனதளவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, திஸ் இஸ் ரைட். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பெரிய புத்திசாலிங்க, நல்ல திறமை இருக்கும். ராசியாதிபன் குரு இல்லையா, ராசியாதிபன் குரு இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்ட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ஐ நோ அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அதில் இருக்க எக்ஸ்பர்ட் ஏதாவது பேசினா கூட அவங்கள விட உங்களுக்கு ஒரு கல் மிச்சமாக தெரியும். ஸோ இயற்கையாகவே அறிவு, தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம், இப்படி எல்லா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ், டேர்ம்ஸ், குடும்ப கலாச்சாரம் அத்தனையும் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இப்போ அவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் குடும்பத்தில் சோட போயிட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இப்போ குடும்பத்துலேயும் நான் வந்து என்னோட கெத்தை ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தொழில் சார்ந்த சில விஷயங்கள். இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 10 இல்லைங்களா, 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபர். இப்போ என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக ஒரு கன்சர்னில் வேலை செஞ்சுருந்தேன், அவனுக்கு நான் வந்து கூலியாளாக இருந்து அவனை எவ்வளோ முன்னேற்றி கொடுத்தேன். நான் முன்னேறினேனா, அவனை முன்னேற்றி கொடுத்தது என்ன, நான் முன்னேற்றி இருந்தால் அவனை விட பெரிய ஆளாக நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னால் முன்னேற முடியல. மற்றவங்களுக்காக உழைச்சி தனுசு எப்பயுமே மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணும். உபயராசி தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணும், தெரியாமல் ஹெல்ப் பண்ணும், இல்லை கட்டாயத்தினால ஹெல்ப் பண்ணும், நிர்பந்தத்தினால ஹெல்ப் பண்ணும், ஏதோ ஒன்று மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஆத்ம திருப்தி அப்படின்றது கொடுக்குது. ஆத்மாவுக்கு திருப்தியே கிடையாது இல்லையா. ஆனால் இவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆத்ம திருப்தி எனக்கு அது கொடுக்குறது. ஆமாம், ஒரு ராசிக்கு ஒரு விதமாக இருக்கும். தனுசுக்கு மற்றவங்களை ஹெல்ப் பண்ணும்போது ஆத்ம திருப்தி, மீனத்துக்கு டூர் போகும்போது ஆத்ம திருப்தி, மேஷத்துக்கு நல்ல டாமினேட்டாக பாஸாக இருக்கும்போது ஆத்ம திருப்தி, ரிஷபத்துக்கு நல்ல நீட்டாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணும்போது ஆத்ம திருப்தி, மிதுனத்துக்கு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஆத்ம திருப்தி, கடகத்துக்கு குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தாங்கிட்டாங்க அப்படின்னா ஆத்ம திருப்தி. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆத்ம திருப்தி அப்படின்றது இருக்க தான் செய்யுது. புரியுதுங்களா. அப்போ இவங்களோட ஆத்ம திருப்திக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேலையை நான் வேண்டான்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பாஸ் அவ்வளோ முன்னேற்றுறேன், அவன் நன்றி கெட்டவனை கடைசியில் மாறிட்டான் பற்றியா, கரெக்டு தான். அப்போ நான் யோசிக்கிறேன், நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்யணும், என்னோடய புத்திசாலித்தனத்தை நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். செய்கிற வேலையை, ஒரு அடிமை வேலையை தூக்கி போட்டுட்டு அதே வேலையை நான் வந்து பார்த்திங்கன்னா சுயமாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் தொழில் சார்ந்து அப்படியே வந்து சட்டுன்னு எடுப்பீங்க. நல்லதா, ரொம்ப நல்லது, தாராளமாக எடுங்க. அப்போ முற்பகுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வக்ரகதி அடையும் போது நிறைய நல்லது, நீங்களே உங்களோட சுயம் சார்ந்து நிறைய முடிவு எடுப்பீங்க. இப்போ புதன் வந்து உங்கள் மூளைக்குள்ளே பூந்து எடுக்கிறாரா, இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் சமயம், ஸோ நீங்கள் இப்படி பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் இருப்பார். ஒரு டைலமா வரும், என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி இல்லையா, விட்டு கொடுக்கலாமா, பாவம் அவள் ஒரு நாள் வந்து ஓன்னு அழுதுருவா, ஐயோ நீங்கள் இல்லாமல் முடியலைங்க. அதே மாதிரி கணவர் ஒரு நாள் வந்து, அம்மா நீ இல்லாமல் இருக்க முடியலம்மா அப்படின்னு ஒரு நாள் ஒரு சாப்பாட்டு கஷ்டப்பட்டது, உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகிருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குது, ஐயோ நம்ம கூட இருந்தால் எப்படி ஆயிருந்திருக்கோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பாவம் என்னாக்கோ இவ்வளோ நாள் கொடுமையை அனுபவித்தோம், இன்னும் கொஞ்ச நாள் கொடுமையை அனுபவிச்சிருந்தா தான் என்ன, பரவாயில்லையே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அப்படி நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு அப்படின்றதுக்கோ, தயவு செஞ்சு அந்த குற்ற உணர்வுலாம் வேண்டாம்.
என்ன செஞ்சீங்களோ கரெக்டாக தான் செஞ்சீங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்து எங்கள் பாஸ் என்னை எப்படி வந்து பார்த்துக்கினாங்க, நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்க, அதனால உங்களை நல்லா பார்த்துக்கினாங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து அவங்க கூடவே இருந்திருக்கலாமோ, கடைசி வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்கலாமோ. இந்த காலகட்டத்தில் பெத்த பிள்ளைங்களே பெற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுல நம்ம ஏங்க யாரோ முதல் போட்டவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம ஏன் அடமான வைக்கணும்? வாழ்க்கையை அடமான வைக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுத்தீங்க? தொழில் சார்ந்து எக்ஸலண்ட்டான முடிவு, மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, வருத்தமும் படாதீங்க. தொழில் சார்ந்த புதிய தொழில் தொடங்கலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், வேறு கன்சர்னில் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கனாலும், வேறு பாஸ் கிட்ட வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கனாலும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கனாலும், அத்துணை முடிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான முடிவு. மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. திருப்பி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப தீர்க்கமாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னே உங்களை சொல்லலாம். இப்போ உங்கள் சார்ந்து இந்த மாதிரி குழப்பம் வரும், குழம்பவே வேண்டாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் முன்னேற்றத்துக்காக மட்டும் செய்யுங்க. உங்களோட தொழில் முன்னேற்றம், உங்களோட குடும்பத்தை பற்றி, கணவன் மனைவி உறவு முறையை பார்க்கும்போது உங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நமக்கு நம்மளோட சந்தோஷம் முதல் முக்கியம். கணவனுக்காக, கணவனோட குடும்பத்துக்காக, மனைவிக்காக, மனைவியினோட குடும்பத்துக்காக, முக்கியமாக தனுசு ராசி பெண்கள் கணவருக்காக, கணவரோட குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும்மா. உங்களோட சந்தோஷம் ப்ரையாரிட்டி. எனக்கு என்னோட கம்ஃபர்ட் முக்கியம். நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் தான் வேலை செய்வேன், அதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்குன்னு தனி ரூம் வேணும். நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள இங்கே வருது, குழந்தைங்க ரூம்குள்ளே வந்தால் கூடப்பா நீங்கள் நைட்டெல்லாம் ஃபோனு நோண்டிட்டு இருப்பீங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு அது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, வெளில போய் படு. எனக்கு என்னோட தூக்கம் முக்கியம். தூக்கம் நான் வந்து நல்லா தூங்கினா தான் நாளை காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு வந்து சோறாக்கி போட முடியும். நான் பாட்டுன்னு எவ்வளோ நாள் தான் வந்து நாய் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறது? எனக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணாமா, எனக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேளுங்க. கேட்பீங்க, கேட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. கரெக்டாக தான் நீங்கள் இருக்கீங்க, ஆல்வேஸ் யூ ஆர் ரைட் அப்படின்ற மைண்ட் செட் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அறிவு, தெளிவு, ஞானம் இருக்கக்கூடிய இந்த தனுராசி நேர்கள் வந்து நல்ல ஒரு மனநிலை இந்த புதன் பயிற்சியில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தனுசு ராசி நேர்கள். ஏன்னா குடும்பத்துல உள்ளவங்க தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மள. அப்பாடா இந்த காலகட்டமாவது ஒரு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு மன நிம்மதியோட இருப்பாங்க மேம். ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க மேம், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா, பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம்.